க்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் குறித்த 4ஆம் கட்ட மீளாய்வு தொடர்பில் கடந்த வாரம் எட்டப்பட்ட உத்தியோகத்தர் மட்ட இணக்கப்பாடு எதிர்வரும் ஜூன் மாதம் அளவிலேயே இயக்குநர் சபையால் ஆராயப்படும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான செயற்திட்ட பணிப்பாளர் எவான் பபுர்ஜிஜோ தெரிவித்திருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் குறித்த 4ஆம் கட்ட மீளாய்வு தொடர்பில் சர்வதேச நாணய நிதி அதிகாரிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் கடந்த 25ஆம் தேதி உத்தியோகத்தர் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டிருந்தது. இது குறித்து நிகழ்நிலை ஊடக சந்திப்பின் மூலம் விளக்கமளித்திருக்கிறார் செயற்திட்ட பணிப்பாளர் என்பதாக இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. எனவே இது தொடர்பில் எவான் பபுர்ஜியோ இலங்கை நேர்மறையானதும் முன்னேற்றகரமானதுமான பொறுப்பேற்றை காண்பித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். உத்தியோகர் மட்ட இணக்கப்பாட்டை அடுத்து இயக்குநர் சபையின் ஒப்புதலை பெற்று மீளாய்வை பூர்த்தி செய்வது என்பது மிக நீண்ட செயல்முறையாகும். அதன்படி எமது மதிப்பீடுகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை அது தொடர்பிலான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படுவதோடு தற்போதைய கொள்கை மறுசீரமைப்புகள் மற்றும் அவற்றின் பெறுபவர்களின் வலுவான நம்பிக்கை உண்டு. எது எவ்வாறு இருப்பினும் 4ஆம் கட்ட மீளாய்வுக்கு இயக்குநர் சபையின் ஒப்புதலை பெறுவதற்கு சில மாதங்கள் ஆகலாம் என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதேபோன்று ஏப்ரல் மாதத்தில் முன்னெடுக்கப்படவிருந்த இவ்வருடத்தின் 2ஆம் காலாண்டுக்குரிய மின்கட்டண திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என தெரிவித்துள்ள எலான் பபுர்ஜியோ அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரிகளுக்கும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கும் கால அவகாசம் வழங்கியிருக்கிறோம். இருப்பினும் அதனை இயலுமானவரை விரைவில் நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்துகிறோம். அதன் மூலமே எதிர்வரும் காலங்களில் இலங்கை மின்சார சபை நட்டமடைவதை தவிர்க்க முடியும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை அமெரிக்கா உள்ளடங்கலாக இருதரப்பு வர்த்தக பங்காளிகளுடன் வலுவான தொடர்புகளை கட்டியெழுப்பதில் இலங்கை அரசாங்கம் சிறந்த முன்னேற்றத்தை காண்பித்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் இத்தொடர்புகள் மற்றும் கலந்துரையாடல்கள் மூலம் சிறந்த பெறுபேறு கிட்ட வேண்டும் எனவும் வர்த்தக கொள்கை நிலவும் நிலையற்ற தன்மை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் அவர் எதிர்பார்ப்பதாக இந்த தகவலில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே அரசாங்கம் இதற்கு பதிலளித்திருக்கிறது. ஜூலையில் நாங்கள் மின் கட்டண திருத்தம் மேற்கொள்வோம் என்பதாக அவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. நாணயத்தின் நிபந்தனைகள் குறித்து அரசாங்கம் இந்த பதிலை வழங்கியிருக்கிறது. மின் கட்டண நிர்ணயத்தில் காணப்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண சர்வதேச நாணய நிதியத்திடம் கால அவகாசம் கோரியிருப்பதாகவும் இதற்கமைய எதிர்வரும் ஜூலை மாதம் அளவில் மின் உற்பத்தியின் செலவுக்கு அமைய இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதாவது கட்டணம் நிர்ணயிக்கப்படும் என்று நாணய நிதியத்துக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. நாணய நிதியம் இதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறது. மின்கட்டண விவகாரம் 5வது கடன்தொகை விடுவிப்புக்கு தடையாக அமையாது என்று தொழிலமைச்சரும் பொருளாதார திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவரால் இது பற்றிய விடயங்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் முன்வைத்த 4வது மீளாய்வு மதிப்பீட்டில் மின்கட்டணம் குறித்து விசேடமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செலவுகளுக்கு அமைவாகவே மின்கட்டணம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு இலங்கை இணக்கம் தெரிவித்து அதற்கான திட்ட முறைமை ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மின் உற்பத்தி நிலையங்கள் ஊடாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. பொது காரணிகள் மற்றும் காலநிலை மாற்றத்துக்கு அமைவாகவே மின்கட்டண நிர்ணயம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பகட்ட நிபந்தனைக்கு இணக்கப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மின்கட்டண திருத்தம் குறித்து நிலையானதொரு திட்ட முறைமை ஒன்று வகுக்கப்பட வேண்டும். காலாண்டு முறைமைக்கு அமைவாகவே மின்கட்டணம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். காலாண்டு முறைமைக்கு அமைய தீர்மானம் எடுத்தாலும் 6 மாத காலத்தை வரையறுத்து தரவுகள் பெறப்பட வேண்டும். மின்கட்டணம் கடந்த ஜனவரி மாதம் திருத்தம் செய்யப்பட்டதே. காலாண்டு கமைய கடந்த ஏப்ரல் மாதம் கட்டணம் திருத்தம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். கட்டண திருத்தம் குறித்து இலங்கை மின்சார சபைக்கும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கும் தரவுகள் சமர்ப்பிக்கப்பட்டு உரிய காரணிகள் விளக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை மின்சார சபை அரசு நிறுவனம் நிதிப்பாய்ச்சி நிலைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். லாபம் மற்றும் நட்டத்தை மின்சார சபை நிறுவன மட்டத்தில் முகாமித்துவம் செய்ய வேண்டும். நிதி கட்டமைப்பில் ஏதேனும் நட்டம் ஏற்பட்டால் மின்சார சபை குறுகிய கால அடிப்படையில் கடன் பெற வேண்டும். தற்போதைய நிலையில் திரைசேரி நட்டமடையும் அரசு நிறுவனங்களுக்கு நிதி விடுவிப்பதில்லை. மின்கட்டண நிர்ணயத்தில் காணப்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்திடம் கால அவகாசம் கோரியிருக்கிறோம். இதற்கமைய எதிர்வரும் ஜூலை மாதம் அளவில் செலவுக்கமைய கட்டணம் நிர்ணயிக்கப்படும் என்று நாணய நிதியத்துக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம். நாணய சபை இதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறது. ஆகவே மின்கட்டண விவகாரம் அடுத்த கடன் தொகை விடுவிப்புக்கு தடையாக அமையாது என்பதாக இவ்வாறு அரசாங்கத்தின் தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிற விடயமாக அமைந்திருக்கிறது.